இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னை தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லும் 44 மின்சார ரயில்கள் இன்று தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ரத்து செய்யப்பட்டது. காலை 10 முதல் மாலை 3:15 வரை ரயில்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்டது. ரயில் இல்லாததால் மக்கள் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் குவிந்தனர். மக்கள் கூட்டத்தால் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்ட போதிலும் தாய்மார்கள், குழந்தைகள், முதியவர்கள் பாதிக்கப்பட்டனர். நாங்கள் மதுராந்தகத்துலேருந்து வரோம். நாங்கள் ட்ரெயினை நம்பிட்டு வந்துட்டோம். ஸோ செங்கல்பட்டில் போய் பார்த்தா ட்ரெயினே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தாம்பரம் வரைக்கும் தான் ட்ரெயின் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் தாம்பரம் இறங்கிட்டு 1 ஹவராக வெயிட் பண்ணுறோம், இன்னும் பஸ் இல்லை. எனக்கு பிராட்வே போகணும். இப்போ எந்த பஸ் பார்த்தாலும் ஃபுல்லாக இருக்குது. குழந்தைய வச்சுட்டு என்னால் போகவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரயில் இல்லாதனால. ஸோ எங்களுக்கு இந்த ட்ரெயின் ட்ராப் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் மாற்றணும். விட்டுருக்காங்கன்றாங்க, பட் ஆனால் எல்லாமே ரஷ்ஷாக இருக்குது. நீங்களே பாருங்கள், இன்னைக்கு க்ரௌடு ஃபுல்லாக பஸ் இல்லைன்னா எல்லாருமே இங்கேருந்து தான் போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சிருந்தா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போயிட்டு வரதுக்கு. ஸோ இப்போ பஸ்ஸுன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. பஸ்ஸு விட்டும் எங்களுக்கு பற்ற மாட்டேது. எல்லாமே கூட்டமாக இருக்குது. இவ்வளோ குழந்தைய வச்சுட்டு நாங்கள் எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? லக்கேஜ் வேறு எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. மரமலா நகர்லேருந்து வரேன். நாங்கள் குரோம்பேட்டை போயிட்டு இருக்கோம், ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெயின் கேன்சல் ஆனது. ஸோ தெரிஞ்சிருந்தா நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இங்கே பார்த்தவொடனே ரொம்ப கூட்டமாக இருக்குது. சம்மரில் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கூட்டம் இருக்குது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர முடியல. ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. பஸ்ஸில் வரலான்னு பிளான் பண்ணோம். பஸ்ஸில் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது. ட்ரெயின் கேன்சல் ஆனதால் கம்ப்ளீட்டாக பஸ் எல்லாமே ஓவர் க்ரௌடாக இருக்குது. இல்லை, வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாங்கள் 40 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணோம் ட்ரெயின் வரத்துக்காகவே. அதான் இங்கே தாம்பரத்துலேருந்து டி நகர் போகிறதுக்கு வந்துருந்தோங்க. இப்போ பஸ் 1 ஹவராக இல்லை. இது அந்த கொஞ்சம் முன்னேற்பாடு நிறையா பண்ணியிருக்கணும். சிறப்பு பேருந்து விட்டுருக்கணும். மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. இது அந்த முன்னாடியே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அதான் ஆமாம். இல்லை, நாங்கள் ஒரு மணி நேரமாக நிற்கிறோங்க. 1 மணி நேரமாக நிற்கிறோம். பஸ் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நான் தாம்பரம் லட்சுமிபுரத்துலேருந்து முடிச்சூர் ரோட்லேருந்து இங்கே அண்ணா நகரில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ட்ரெயினுக்கு இங்கே ஆனால் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தான் ட்ரெயின் ஓடான்னு சொல்லிட்டு. சரி, பஸ்ஸுக்கு போகலான்னு வந்தால் பஸ்ஸு ஃபுல்லாமே கூட்டமாக தான் இருக்குது. அதாவது ஏசி பஸ் கொண்டும் எதுலேயுமே கால் வைக்க முடியலை. ஆட்டோ ப்ரைவேட்டாக சரி, ஆட்டோவில் நார்மலாக போகிற ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு பார்த்தாக்கி அதுவும் சார்ஜ் அதிகமாக தான் கேட்குறாங்க. அதுவும் சரி, கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி தான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்களும் அதிகமாக தான் கேட்குறாங்க. ஓலா புக் பண்ணால் ஓலா நாங்கள் 15 பேர் இருக்கோம். ஒரே ஃபேமிலி தான் 15 பேர் இப்போ நிற்கிறோம். ஓலா புக் பண்ணி அதுலேயும் ஜாஸ்தியாக தான் கேட்குறாங்க. பைசா ஜாஸ்தியாக தான் போட்டுக்கிறாங்க. நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து போகிறத விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கம்மி பண்ண சொன்னாலும் கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியலை. ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் 1.5 ஹவர் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 ஹவராக பஸ்ஸில் போய் பார்த்துட்டு வந்து தான் இப்போ லாஸ்ட்டாக ஓலா புக் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பஸ் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாமே ட்ரெயினில் போகிற கூட்டங்கிறதால இடம் பத்தலை. எத்தனை பஸ்ஸு விட்டாலும் இன்றைக்கி பத்தாது. இந்த பணி பண்ணுறாங்கல்ல, இதை கொஞ்சம் இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நெரிசல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ இது சண்டே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் ஸ்கூல்லாம் இந்த லீவ் விட்டக்கப்புறம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். அதை முடிச்சுட்டா வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம். நாங்கள் திருமங்கலத்து கல்யாணத்துக்காக போகிறோம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ட்ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸும் நிறையா கூட்டம். அதனால் இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் போகிறோம். அதனால் நிறையா கூட்டம் இருக்கனால இப்போ அதுவும் போக முடியல. அதனால் சரி, இப்போ கார் புக் பண்ணியிருக்கோம். பஸ் நிறைய விட்டுருக்கான்றாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க? பஸ் கூட்டம் அதிகமாக இருக்குது. 1 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம், 2 மணி நேரமாக. எல்லாம் வர பஸ்ஸெல்லாம் கூட்டமாக இருக்குது. குழந்தையெல்லாம் வச்சுட்டு போக முடியல. அதனால் சரின்னு சொல்லிட்டு சரி காராவது புக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு காருக்கு 800 ரூபா கேட்குறாங்க. நான் தாம்பரத்துலேருந்து நான் வில்லிவாக்கம் வரையும் போகணும்.
இப்போ நான் வந்து தொடர் வண்டி நிலையத்தை பயணச்சீட்டு எடுக்கும்போது தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து பராமரிப்பு காரணமாக வந்து தொடர் வண்டியில் இயங்கிறது இல்லை என்று 10:30 மணிலேருந்து மாலை 4:30 மணி வரை சொல்கிறாங்க. இப்போ வார இறுதின்றதுனால தான் நம்ம வார நாட்களில் வேலை முடிச்சுட்டு வார இறுதினால தான் நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இப்போ நீ தொடர் வண்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போன வாரமும் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் போதிய வந்து மக்களுக்கு விழிப்புணர்வோ இந்த போதிய செய்தி வந்து மக்களுக்கு கடத்தலை. இப்போ வந்து சிறப்பு பேருந்து விட்டுருக்கதா சொல்கிறாங்க. சிறப்பு பேருந்து விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து நீங்கள் வெளியில் வந்திருக்காங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் முன்னாடியே முன்னறிவிப்பே இந்த மக்களுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வார இறுதி நாட்களை இவ்வளோ வெயில்லையும் பொதுமக்கள் வந்து இந்த சின்ன குழந்தைங்க வயசானவங்களாம் வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இன்னும் மே மாதமே வரல, அதுக்குள்ளே வெயில் வந்து சொட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வெயில்லையும் மக்கள் வந்து வார இறுதி நாட்களில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஏதோ ஒரு பொருள் பார்க்கணும், ஏதோ ஒரு வெளியில் சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காட்டி வராங்க. நீங்கள் அப்போ வந்து தொடர் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ இவ்வளோ பேருந்து விட்டதுக்கான பிரயோஜனமும் இல்லை. மக்கள் வெளில வந்து அவதி தான் படுறாங்க. இதனால் அரசு வந்து என்ன பண்ணணும்னா அது செய்தி தொடர்பு மூலயமா மக்களுக்கு போதிய விழிப்புணர்வும் போதிய செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும். அப்போ தான் மக்கள் போதிய அளவுக்கு வெளியில் வராமல் இல்லை அவங்க நாளை வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு அதுக்கான பயணங்களை மேற்கொள்வாங்க. கூட்டம் எப்படி இருக்கு? நீங்க எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? சிறப்பு பேருந்து விட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அப்படியே எனக்கு பின்னாடி பார்ப்பீங்க, பேருந்து இருக்குது. ஆனால் மக்களோட கூட்டத்தை பாருங்கள். பேருந்து உடனேவும் எடுக்கலை. வர பேருந்து எல்லாமே முழுமையாக நிரம்பி தான் வழியுதே தவிர எந்த பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே கோயம்பேடா கிளாம்பாக்கமான்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது சிறப்பு பேருந்து விட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே கூட்ட நெரிசல் வாகன நெரிசல் ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த தொடர் வண்டி இல்லைனால இன்னமும் வாகன நெரிசல் கூட்ட நெரிசல் தான் இருக்குது.